வணக்கம். நம்ம ராணிப்பேட்டை யூடியூப் சேனலுக்கு சிறப்பு விருந்தினராக புரட்சி பாரதம் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் ராஜா சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஒரு முக்கியமான கேள்வி என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தொடர்ந்து புரட்சி பாரதம் கட்சி அதிமுக பயணித்து வரீங்க. இப்போ 2026 கூட்டணியில உங்களுடைய தலைவர் அதிமுக கூட்டணி தொடருமா இல்ல எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? சார், நாங்க இந்த நொடி வரைக்கும் புரட்சி பாரதம் கட்சி பாத்தீங்கன்னாக்கா அம்மையார் காலத்திலிருந்து நாங்க அதிமுக கூட தான் கூட்டணியில் இருக்கோம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் நாங்க அதிமுக கூட தான் இருக்கோம். நீங்க ஒரே இப்ப தலித் மக்கள் தமிழ்நாட்டுல ஒரு பாதி மக்கள் நல்லா தமிழ்நாட்டுல அரசியல் நிர்ணயிக்கிறது தலித் மக்கள் தான். அப்படிங்கிற ஒரே சீட்டு மட்டும் வாங்குறீங்க. அந்த ஒரு சீட்டு பாத்தீங்கன்னா தனி சிம்பிள் மட்டும் ரெட்டலை சிம்பிள் தான் நிக்கிறீங்க. சூரியன்ல டிஎம் உதயசூரியன் சிம்பிள் நிக்கிறீங்க. ஒரு தொண்டனாக நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? புரட்சி பாரதம் கட்சி பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு ஒரு வலுமிக்க கட்சின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக நாங்க சொல்லணும்னாக்கா 1996 புரட்சியாளர் பூவை மூர்த்தியார் அவர்கள் அரக்கோணத்துல ஒரு மாநாடு போடுறாருங்க. சரிங்க. அந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னாக்கா இதுவரை தமிழ்நாட்டுல யாருமே எந்த ஒரு கட்சியும் கொண்டு வராத மக்கள் தொகையை 12 லட்சத்துக்கு மேல கொண்டு வராருங்க. இதுதாங்க அவருடைய சாதனை. இதுவரை எந்த ஒரு தலித் தலைவரும் சரி, எந்த ஒரு அரசியல் ரீதியா எந்த ஒரு தலைவரும் கொண்டு வரல. அப்படி எந்த தலைவர் அப்படி இருந்த பார்த்த நம்ம அண்ணன் மூர்த்தியார் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு புரட்சி பாரதம் வழிநடத்தினாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டை ஒரு தவிர்க்க முடியாத சக்தி தலைவர் அண்ணன் மூர்த்தி அண்ணன் அவங்க. அந்த கட்சியில இன்னைக்கு ஒரு தலைவராக இருக்கும்போது அப்போ ஒரு சீட்டு ஏன் பாக்குறீங்க? அப்போ இந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் பாத்தீங்கன்னா சட்டத்தை நிறைவேற்றுறாங்க மாநாட்டுல. அப்படி இருந்து இன்னைக்கு புரட்சி பாரதம் கட்சியில ஒரு சீட்டு கேள்வி வரல. நாங்க எங்களுடைய அரசியல் எங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா அரசியல் எங்களுக்கு முக்கியம். எப்படின்னாக்கா நாங்க ஒரு அரசியல் காரணங்களுக்காக உள்ள வரல, மக்களுடைய சேவைக்காக தான் எங்களை பூவை மூர்த்தியார் வந்திருக்காரு. சரி, அப்ப மூர்த்தியார் அவர் அண்ணன் வந்ததை பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது மக்கள் சேவை ஒரு பொருளாதாரம் இருக்கணும். அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசு அதிகாரம் பொறுப்பு இருந்தா தானே மக்களுக்கு சேவை செய்ய முடியும். சார், இதுக்காக தான் பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டிலே 1996 மாநாட்டிலே பாத்தீங்கன்னாக்கா அன்றைய சீஃப் கெஸ்ட், அன்றைய முதல்வராக இருந்த அம்மை செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதில் கலந்து கொள்ளும் பொழுது இன்றைக்கு பாத்தீங்கன்னாக்கா தலித் சமுதாயத்துல மிகவும் பிற்படுத்தப்பட்ட பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கும். நாமெல்லாம் ஒரு பெரிய வேலைக்கு போறதா பெரிய விஷயமா இருக்கும். அன்றைய காலகட்டத்துல ஒரு போலீஸாவோ ஒரு ராணுவத்துக்கு போத்த பாத்தீங்கன்னா உயரம் ஒரு பெரிய மைல்கல்லாக இருந்தது. சரிங்க. அதை என்ன பண்ணாரு மூர்த்தியார் அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க மேடையிலேயே அம்மையாரிடம். எங்களுடைய பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்த மாதிரி இருக்காங்க, நாங்க பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கோம், போலீஸுக்கோ அல்லது நாங்க ராணுவத்துக்கு போறதுக்கு உயரம் பாத்தீங்கன்னா 168 சென்டிமீட்டர் இருந்தது 3 சென்டிமீட்டர் குறைஞ்சி 165 சென்டிமீட்டர் உண்டு. அன்னைக்கே அந்த மேடையில அந்த அம்மா நிறைவேற்றினாங்க. அதுதாங்க. அப்படி இருக்கும்போது அவரு அண்ணன் மூர்த்தியார் பாத்தீங்கன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாரு. அந்த மாநாட்டிலேயே பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா நிறைவேற்றி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பவர்ஃபுல்லான கட்சி புரட்சி பாரதம் கட்சி இன்னைக்கு எதுக்குங்க ஒரே சீட்டு, அது தனி சிம்பல் நிக்க மாட்டீங்க? மக்களோட கேள்வி வருதா இல்லையா சார்? மக்களோட கேள்வி இருக்கு சார். நாங்க என்னைக்குமே பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியா போய் தான் நாங்க நல்லது செய்யணும்னு அவசியம் இல்லைங்க எங்களுக்கு. நாங்க எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு நாங்க காத்துட்டு இருக்கோம். அப்படிதான் மக்கள் செய்ய இப்போ ஒரு ஆட்சி அதிகாரிகள் ஒரு சைனே பண்ண முடியும். அப்படிதான் அந்த மக்கள் தலித் மக்கள் மேல வரணும். ஒரு அண்ணன் மூர்த்தியாருடைய எல்லா தலித் மக்களும் அட்வொகேட் ஆகணும், வக்கீலுக்கு படிங்க, இது ஒரு படிச்சாதான் இன்னைக்கு 12 புரட்சி அம்பேத்கர் மாதிரி அந்த வழியில ஒரு அண்ணன் மூர்த்தியார் வந்தாருங்க. ஆமாங்க. அப்படி அந்த பொருளாதாரம் முக்கியம். அப்படி இல்லாம அதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அரசு அதிகாரி கிரீன் சிக்னல் சைன் பண்ணதானே ஒரு நிறைவேற்ற முடியும். கண்டிப்பாங்க. அதுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் தானே தேவை. ஆட்சி அதிகாரி முக்கியம் தாங்க. அதுக்கு தாங்க எங்க தலைவர் பாத்தீங்கன்னா புரட்சி பாரதம் கட்சி தலைவர் டாக்டர் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் எந்த கூட்டணி போனாலும் வெற்றி வாய்ப்பு தான். டிஎம்கேல இருக்கும் போதும் எங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க, நாங்க வெற்றி வாய்ப்பு தான். ஏடிஎம்கேல இருக்கும் போதும் வெற்றி வாய்ப்பு தான். சரிங்க. இப்ப நீங்க ஓகே, அப்பயும் ஒரு சீட்டு தான், இப்பயும் ஒரு சீட்டா. இப்போ 2026 சுமார் உங்களுடைய தலைமை முடிவு எடுக்குதுன்னு வச்சுங்களா? ஆமாங்க. சீட்டு இந்த ஒரு சீட்டோட ஒத்துக்குவாருங்களா? நீங்க தொண்டமா எப்படி பாக்குறீங்க? இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா எங்களுடைய தலைவர் தலைமையில ஆலோசனை கூட்டம் நடத்தி கண்டிப்பா அதிகப்படியான சீட்டை கண்டிப்பா கேட்பாருங்க சார். கிடைப்பாருன்றீங்களா? கண்டிப்பா கேட்பாருங்க. இந்த முறை கேட்பாருன்றீங்க. பாத்தீங்கன்னா எங்களோட கோரிக்கையில உங்களுடைய புரட்சி பாரத கட்சியோட மக்களோட தொண்டரோட கோரிக்கையா இருக்குதா? கண்டிப்பா சார். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய இனமான தலைவர் டாக்டர் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் அதிகப்படியான சீட்டுகளை கேட்டு கண்டிப்பா செய்வாருங்க. தலைமை முடிவெடுக்க அதுக்கு. சரி, ஒரு குறிப்பான ஒரு கேள்விங்க. சொல்லுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி பாத்தீங்கன்னா
இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்துத்துவால இருந்து RSS பாத்தீங்கன்னா ஒரு தலித் மக்களுடைய கோரிக்கையா இருக்குது. எப்படி என்ன கோரிக்கைன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில் உள்ளோட மாட்டாங்க, அந்த கோயில் உள்ளோட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய புரட்சி பாரதம் கட்சி பிஜேபியுடன் கூட்டணி இருக்குது, இது எப்படி பாக்குறீங்க நீங்க? சார் நாங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவோட தான் சார் கூட்டணி, நாங்க பிஜேபி கூட கூட்டணி கிடையாதுங்களா? அப்ப பிஜேபி கூட்டணி இல்ல, இப்ப பிஜேபி போயிட்டு உங்களுடைய தலைவர் வந்து வாக்கு சேகரிக்க மாட்டாங்களா? இல்ல அந்த பிஜேபி காரங்க வந்து உங்களுடைய புரட்சி பாரத கொடியை நீங்க சொல்றீங்க சார், நீங்க சொல்றீங்க இல்லன்னு சொல்லல. நாங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவோட தான் கூட்டணி, அதிமுகவோட பல கட்சி கூட்டணி இருக்கலாம், அதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்களா? சரிங்க, ஓகே. அப்படி அதிமுக கூட்டணி இருக்கும்போது இப்ப வேங்கவையில பிரச்சனை நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அதிமுகவுடைய ஒரு துண்டறிக்கும் சரி, பிஜேபி துண்டறிக்கும் சரி, யாரும் போயிட்டு அந்த மக்களை பார்க்க மாட்டாங்க. திமுக துண்டறிக்கும் தான் சார் அங்க இல்ல சார். ஏன் துண்டு இல்ல சார், கிடையாது. இல்ல பிஜேபி வேங்கவையில் விஷயத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல போய் நின்று புரட்சி பாரதம் கட்சி தான் நிக்கிறாங்க. கண்டிப்பாக புரட்சி பாரத கட்சி முதல்ல பண்ணாங்க. அந்த அவரு டாக்டர் ஜெகன்மூர்த்தியார் ஐயா கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு நேர்ல பார்த்தாருங்க, போலீசார் தடுத்தாங்க, அதெல்லாம் மாற்றுக்காரு. தலித் மக்களுக்கு அந்த பாட்டு அந்த தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து முதல் பொருள் கொடுத்து வந்து புரட்சி பாரதம் கட்சி தான் சார் தமிழ்நாட்டுல. அது ஆமாங்க, அவரும் போனாரு. இல்ல போலீசார் தடுத்தாங்க, அவர் மீறி போனாருங்க. அதை நாங்க சொல்ல வரல. உங்களுடைய கூட்டணி அதிமுக மற்ற கூட்டணி இல்லைங்க, மற்ற கூட்டணி போறாங்கல்ல பத்தி எங்களுக்கு கவலை கிடையாதுங்க. ஒரு துண்டறிக்கூட முதல்ல நிக்க புரட்சி பாரத கட்சியோட மூர்த்தியாருடைய கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, தலித் மக்கள் எங்க நசுக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்களோ அங்க வந்து எல்லாம் குரல் கொடுன்றாங்க. ஆமா, உங்களுடைய கட்சியும் குரல் கொடுத்தீங்க, வேற வேங்கவைகள் போனீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அங்க வைக்கும் அதிமுக கூட்டணி இரட்டை லட்சணத்துல நின்று உங்க தலைவர்கள் ஜெயிச்சாருங்களே, அந்த கட்சியுடைய சிம்பிள் இப்ப பார்த்தா அதிமுக எம்எல்ஏ தானே, அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் வந்து ஒரு துண்டறிக்கை ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை. இல்ல சார், அடுத்த கட்சி நடத்துதான் எங்களுக்கு அடுத்த கட்சி நடத்துறாங்களா நடத்தலையான்னு எங்களுக்கு கேள்வி வேணாம் சார். புரட்சி பாரதம் கட்சி பாத்தீங்கன்னா என்னைக்குமே வந்து மக்களுக்கு பிரச்சனையில முதல் ஆளா போய் நம்ம குரல் கொடுக்கும். எந்த நேரத்திலுமே அதிமுக தலித் மக்களுக்கு வந்து துணையா நிக்கிறாங்களா? ஆமா சார், நிக்கிறாங்க சார். அம்மையார் காலத்துல நிக்கிறாங்க, எடப்பாடியார் நின்னாரு சார். ஏன் சார் நிக்கல? நின்னாருன்றீங்களா? கண்டிப்பாங்க. உங்க தொண்டர்கள் கண்டிப்பாங்க. சரிங்க, ஏத்துக்க மாட்டாங்க. சரிங்க. இல்ல இப்ப நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, ஒரு பொதுவானுடைய மக்களோட தலித்தோட மக்களோட குரல் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தலித் மக்கள் தலைவர் மட்டும் தான் தலித்கள் நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாத்தா. இப்ப இந்திய குடியரசு கட்சியில புரட்சி பாரதம் இருக்கலாம், விடுதலை சிறுத்தைகள் இருக்கலாம், அண்ணன் ஆம்ஸ்டாங்குடைய பகுதி சமாஜ் கட்சி இருக்கலாம். இது மாதிரி இவங்க மட்டும் தான் குரல் கொடுக்கணுமா? மத்த வந்து பாத்தீங்கன்னா தலித் மக்களுக்கு வந்து மத்த பொதுவான கட்சின்னு குரல் கொடுக்க மாட்டாங்களா? இல்ல தலித் மக்கள் வந்து எங்க தவறு நடந்தாலும் அந்த தலித் மக்கள் தலைவர் தான் குரல் கொடுக்கணுமா? மத்த தலைவர்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்க? ஒரு கேள்வி வருது. இல்ல கேள்வி வருது சார், நீங்க கரெக்டான கேள்வி கேட்டீங்க, இல்ல சொல்லல. இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கட்சிக்காரர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா புரட்சி பாரத கட்சி தலித் இயக்கங்கள் எல்லாமே நீக்க போயிட்டு, சரிங்க, நீங்க போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு நாங்க சொல்ல முடியாது. அவங்களுக்கு உணர்வு இருக்கணும். கண்டிப்பாக, சரிங்களா? சமத்துவம்ன்றமல்ல அது எல்லாருக்கிட்டே இருக்கணும். எங்களுடைய தாரக மந்திரமே பாத்தீங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் தான் எங்களுடைய தாரக மந்திரமே. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சென்னை சிட்டியில இருந்து பாத்தீங்கன்னா புரட்சி பாரதம் கட்சி அப்படின்னா ஒரு அசைக்க முடியாத ஒரு ஆலமரமான கட்சி. சென்னை மட்டும் இல்ல சார், தமிழ்நாட்டுல தான் சார் இருக்கு. அப்படி சொல்லலாம். இல்ல தமிழ்நாட்டுல தான் கட்சி இருக்கு அப்படி சொல்லுங்க. இன்னைக்கு அண்ணன் சென்னை சிட்டினாவே புரட்சி பாரதம். ஆமா சார், எங்க கோட்டை சார், அது கோட்டை. அப்படி இருந்த இன்னைக்கு புரட்சி பாரதம் கட்சி திருப்பியும் அந்த ஒரு கேள்வி ஒரு சீட்டுக்கு வந்து நிக்கிறேன்னா, ஏன்னா என்னோட கேள்வி இல்ல, புரட்சி பாரத மக்களுடைய தொண்டர்களுடைய ஒரு குமுறலாவே இருக்கிறார். நாங்க என்ன சொல்றோம்னா, எங்களுடைய தலைவர் வந்து எதையும் வந்து ஆலோசனை பண்ணி கட்டாயம் வந்து தொண்டர்களுடைய ஆதங்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நன்மனிதர் எங்களுடைய தலைவர் பாத்தீங்கன்னாக்கா. அதனால இந்த சீட்டு விஷயத்துல சரிங்க தலைமை ஆலோசனை செஞ்சுட்டு அவங்க பேசுவாங்க சார். இந்த சீட்டு பத்தி என்னன்னு விவகாரம். ஒரு குறிப்பான ஒரு கேள்வி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாமக சாதிவாரி கணக்கெடுப்புல வந்து பாத்தீங்கன்னா புரட்சி பாரத கட்சி தலைவர் அண்ணன் ஜெகன்மூர்த்தி வந்து கலந்து நிற்காருங்க. ஆமாங்க, இது ஒரு நல்ல ஒரு வாஸ்தவம் தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தலித் மக்களும் தலித் இல்லாத மக்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனா வீடு எரிக்கிறது போறது வரது பிரச்சனை எல்லாமே இருக்குது. இது எல்லாம் முன்னாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சப்போஸ் இருந்தா வேற எப்படி என்ன எந்த காலத்துல சார் நம்ம இருக்கோம்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே சகோதரத்துவமா தான் சார் இருக்கிறோம். சரிங்க. ஏன் இதே நம்ம ஆம்ஸ்டாங் அண்ணன் தான் சொன்னாரு எல்லாமே ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு. எல்லா தலைவரும் நினைக்கிறது தாங்க சார் அது. சரிங்களா? இந்த தலைவர் அந்த தலைவர் இல்ல, எல்லாமே ஒற்றுமையோட இருந்தாதாங்க சமுதாயத்துல மக்களுக்கு நல்லதை செய்ய முடியும். நல்லதை செய்துதான் அரசியலுக்கு வரும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்னைக்கு நீங்க சப்போஸ் அதிமுக தொடர்றீங்க, ராணிப்பேட்டை ஆற்காடு இந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? ஒரு புரட்சி பாரதம் கட்சியினோட மாவட்ட துணை செயலாளர் நீ எப்படி பாக்குறீங்க?
சார் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னாக்கா அதிமுக கூட்டணி கொடுத்தாலும் சரி, புரட்சி பாரத கட்சி சீட்டு கொடுத்தாலும் சரி, சரிங்க, வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும் சார். ஆற்காடு தொகுதியும் சரி, ராணிப்பேட்டை தொகுதியும் சரி சார், வெற்றி காட்டும். அதுல என்ன மாற்று கருத்தும் கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து வேட்பாளர் என்னன்னா அவருக்கு நாங்க பக்கபலமா நின்று ராணிப்பேட்டை ஆற்காடுல உங்களுடைய கட்சி பலம் எப்படி இருக்குங்க சார்? இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா பரவலா இருக்கு சார். எங்களுக்கு ராணிப்பேட்டை ஆற்காடு எல்லாத்துலயும் எங்க பொறுப்பாளர் இருக்காங்க சார். சரிங்க, சரிங்களா? இன்னும் வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் இன்னும் ஆர்வமா இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய இனமான தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இளம் புரட்சியாளர், இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. சரி, கண்டிப்பா. அதனால இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா இளைஞர்கள் ஒன்று நின்று புரட்சி பாரதம் கட்சி எந்த கூட்டணியில் இருக்கிறதோ அந்த கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என்று. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா சென்னையில இருந்து இன்னைக்கு கேவி குப்பத்துல வந்து ஜெயிச்சுக்கிறாங்க, ஒரு பெரிய விஷயம் தான் சார். உங்களுக்கே தெரியும் சார், இந்த சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து திமுக தான் வின் பண்ணாங்க. ஆனா ஒரே ஒரு ஏடிஎம்கே மட்டும் எங்க தலைவர் மட்டும் தான் வின் பண்ணாரு. தெரிஞ்சுக்கலாம் புரட்சி பாரதனுடைய பவர் என்னன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. ஏன்னா அவர் சென்னையில இருந்து இங்க நிக்க ஜெயிக்கிறான்னா ஒரு பெரிய விஷயம் தாங்க. இப்ப எவ்வளவு வேலைகள்லாம் இருந்திருக்கும். நாங்க அழைத்த உடனே வந்து நாங்க கேட்குற கேள்விக்கு காரசாரமான பதிலோடு நீங்க எங்களுக்கு நல்ல ஒரு பதில் அளிச்சிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.